வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் செய்வது பயனளிக்காது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. ஜப்பானும் இந்தியாவும் இணைந்தால் புதிய தொழிற்புரட்சி ஏற்படும். ஜப்பானில் பிரதமர் மோடி பேச்சு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் உருவப்படம் திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. H1B விசாவை கடுமையாக்க ட்ரம்ப் திட்டம். அமெரிக்க இந்தியர்களுக்கு வரும் புதிய சிக்கல். தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் செய்வது பயனளிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் டெல்லியில் கூடி ஆலோசித்த புகைப்படத்தை பகிர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஜிஎஸ்டி வரி குறைப்பு சீர்திருத்தம் மக்களை சென்றடைய வேண்டும். வருவாய் நலனை பாதுகாக்க அனைத்து மாநிலங்கள் ஒன்றிய அரசின் ஆதரவு கோரும் வரை ஜிஎஸ்டி கவுன்சிலிடம் வழங்கப்படும். மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பலன் தராது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறைப்பு விகிதங்களின் நன்மைகள் சாதாரண மக்களை சென்றடைய வேண்டும். வருவாய் நலன்களை பாதுகாப்புடன் நியாயமான முடிவுகளை உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். ஜப்பானும் இந்தியாவும் இணைந்தால் புதிய தொழிற்புரட்சி ஏற்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜப்பானின் பிரதமர் ஷிகேரு இஷிபா அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் ஜப்பான் புறப்பட்டு சென்றார். 2 நாட்கள் பயணமாக ஜப்பான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பானில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். இந்நிலையில் டோக்கியோவில் நடந்த இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்தியாவை வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக மாற்றிய பொருளாதார சீர்திருத்தங்களை எடுத்துரைத்தார். அப்போது மெட்ரோ முதல் செமி கண்டக்டர் வரை இந்தியாவும் ஜப்பானும் நெருங்கிய ஒத்துழைப்பை கொண்டுள்ளது. ஜப்பானும் இந்தியாவும் இணைந்தால் புதிய தொழிற்புரட்சி ஏற்படும் என பிரதமர் மோடி கூறினார். அமெரிக்காவுடன் வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பு சர்வதேச அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் படத்தை திறந்து வைக்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக எம்பி என்.ஆர். இளங்கோ இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். தமிழ்நாட்டின் உரிமைக்காக என்.ஆர். இளங்கோ நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர், பீகார் போன்ற நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், கடந்த 4 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி தொழில் முதலீடுகளை ஈர்த்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசுமுறை பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அங்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் திருவுருவப்படம் திறக்கப்பட உள்ளதாகவும் அதனை தான் திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பெரியார் அங்கீகரிக்கப்படுவது தமிழ்நாட்டுக்கு பெருமை எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். பீகார்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய SIR என்ற சிறப்பு வாக்காளர் திருத்தம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கு என்பதை நான் அதிகம் இங்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காகத்தான் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நடைபயணத்தை இன்றைக்கு அவர் மேற்கொண்டிருக்கிறார். மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பீகார் சென்று வாக்காளர் உரிமை பயணம்னு சகோதரர் ராகுல் காந்தி நடத்தி கொண்டு அந்த விழிப்புணர்வு பயணத்துல நான் பங்கேற்றேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இப்போ உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல
அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறது. நான் இப்பொழுதே மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன். H1B விசா நடைமுறைகள் கடுமையான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்த இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார். புதிய திட்டத்தின்படி அமெரிக்காவில் உயர்கல்விக்காக வரும் வெளிநாட்டு மாணவர்கள் கால வரையறையின்றி தங்கும் நிலைமைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களுக்கு அதிகபட்சம் 4 ஆண்டுகள் மட்டுமே தங்கும் அனுமதி வழங்கப்படும். மேலும் ஊடகவியலாளர்கள், நிபுணர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த 5 ஆண்டு விசா மற்றும் அதனை எண்ணற்ற முறை நீட்டிக்கும் சலுகைகளிலும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன. இனி முதல் கட்டமாக 240 நாட்கள் மட்டுமே தங்க அனுமதி வழங்கப்படும். பின்னர் 240 நாட்கள் வரை நீட்டிக்கலாம். ஆனால் அந்த நீட்டிப்பு அந்த பணிக்கு வரும் ஊழியர்களின் பணிக்காலத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அத்துடன் நிரந்தர குடியுரிமை அட்டை வழங்கும் நடைமுறையிலும் மாற்றங்களை கொண்டு வர ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்கி வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இந்தியாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஐடி நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்கள் H1B விசா மூலம் அமெரிக்காவில் வேலை செய்து வருகின்றனர். இந்த புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டால் இந்தியர்களுக்கு பெரும் சவால் ஏற்படலாம் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் அமெரிக்காவில் பணக்காரர்கள் நிரந்தரமாக வசிப்பதற்கு தங்க அட்டை எனும் கோல்டு கார்டு திட்டத்தை அறிமுகம் செய்ய அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். இந்த கோல்டு கார்டு விலை $5 மில்லியன் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மதிப்பில் ரூபாய் 43 கோடி. மொத்தத்தில் அமெரிக்க வேலைவாய்ப்பு சந்தையை பாதுகாக்கும் நோக்கில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகளை குறைக்கும் இந்த நடவடிக்கை இந்திய இளைஞர்களின் கனவுகளுக்கு பெரிய தடையாக அமையக்கூடும். இதுவும் இந்தியாவுக்கு எதிரான ட்ரம்பின் ஒருவித எதிர்ப்பு நடவடிக்கைதான் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீயணைப்பு ஆணைய தலைவராக சங்கர் ஜிவாலை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறை படை தலைவராக கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி சங்கர் ஜிவால் பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் ரவுடிகள் ஒழிப்பு, சாதி கலவரங்கள் தடுத்தல், போதைப் பொருட்கள் எதிரான கடுமையான நடவடிக்கை எடுத்தார். இந்நிலையில் சிறந்த டிஜிபியாக பணியாற்றிய சங்கர் ஜிவால் ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கு தீ ஆணைய தலைவர் பதவி ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. தீ ஆணையம் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கடந்த 2022ஆம் ஆண்டில் அறிவித்திருந்தது. இந்த தீ தடுப்பு முறைகளை, புதுமைகளை புகுத்தவும், தொழில்நுட்பங்களை ஏற்படுத்தவும், புதிய பயிற்சிகளை அளிக்கவும், புதிய திட்டங்களை வழங்கவும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி புதிதாக தீ ஆணையம் உருவாக்கப்பட்டு அதன் ஆணைய தலைவராக சங்கர் ஜிவாலை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்ந்து
சவரனுக்கு 76,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாய் உயர்ந்து 9,535 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 76,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 131 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,31,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் இடும்பாவனம் கிராமத்தில் அருள்மிகு மங்களநாயகி உடனுரை அருள்மிகு சர்க்குணநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 2 தினங்களுக்கு முன்பு துவங்கிய யாகசாலை பூஜையில் உலக பொதுமக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டி வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. அதேபோல் மதுரை திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் அமைந்துள்ள பேச்சியம்மன் திருக்கோவில் குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்து கண்ணாடியை கற்களை வீசி தாக்கி உடைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் தூய்மை பணியாளர் மாணிக்கம். இவருக்கும் இவரது மனைவி சுகன்யாவிற்கும் ஏற்பட்ட தகராறில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மனைவி சுகன்யா அவரது அம்மா வீட்டிற்கு மகனுடன் சென்றுள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த மாணிக்கம் அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதனை திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் துவக்கி வைத்தார். தொடர்ந்து தீர்வு கண்ட பயனாளிகளுக்கு அதற்கான சான்றிதழ்களை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் வழங்கினார். மேலும் முகாமிற்கு வரக்கூடியவர்களுக்கு திமுக சார்பில் சிக்கன் பிரியாணி மற்றும் குழந்தைகளுக்கு டீ, பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள மண்ணுளியான் பாம்பு தென்பட்டது. இதனை கண்ட ரயில்வே காவல்துறையினர் பாம்பை கைப்பற்றி விற்பனைக்காக ரயிலில் கடத்தி செல்லப்பட்டதா அல்லது தானாக வந்ததா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் 2025-26 ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதனை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா எம். முருகன், பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோவித்தாங்கல் பகுதியில் பெரிய அளவிலான கத்தியுடன் இளைஞர் ஒருவர் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக சுற்றித் திரிந்தார். அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் பாராஞ்சி பகுதியை சேர்ந்த சுதன் என்பதும் இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர் வைத்திருந்த கத்தியை பறிமுதல் செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சுண்ணாம்பாறு பாலத்தில் 2 சக்கர வாகனம் மீது கார் மோதியதில் வாகனத்தில் சென்றவர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் நீண்ட நேர தேடலுக்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் அவரை சடலமாக மீட்டனர். தற்போது விபத்து குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பள்ளிக்கு 5 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பொதுமக்கள் சீர்வரிசையாக கொண்டு சென்றனர். பள்ளிக்கூடத்திற்கு தேவையான பீரோ, டேபிள், சேர்கள் போன்ற உபகரணங்கள், விளையாட்டு பொருட்கள், அன்றாடம் உணவு, பாட படிப்புக்கு பயன்படுத்தும் பொருட்கள் என சுமார் 5 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பள்ளிக்கு சீர்வரிசையாக கொண்டு சென்றனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலின் உள்ளே நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளுடன் வாகனத்தை பறிகொடுத்த இளைஞர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த சிசிடிவி பதிவில் மர்ம நபர் ஒருவர் கள்ளச்சாவியை பயன்படுத்தி இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்வது பதிவாகியுள்ளது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விற்பனைக்காக வைத்திருந்த 240 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிஎஸ்பி பாலாஜி மேற்பார்வையில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதில் மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் 120 கிலோ குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த வெங்கட்ராமன், ராஜஸ்தானை சேர்ந்த பேத்து சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் பெரம்பூர் காவல் சரகத்துக்குட்பட்ட கப்பூரை சேர்ந்த பாலமுரளி என்பவர் பதுக்கி வைத்திருந்த 120 கிலோ குட்காவை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். குட்கா விற்பனை தொடர்பான புகார்களை இலவச உதவி எண் 105881 அல்லது அலைபேசி எண் 96616942 என்ற எண்ணிற்கு பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலின் 65வது பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிரமோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு உற்சவ சாந்தி 108 சங்காபிஷேகத்துடன் 24 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 65வது பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு கொடி கம்பத்திற்கு யானை கொடி ஏற்றப்பட்டு பூஜைகள் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. கொடியேற்ற விழாவை முன்னிட்டு பக்தர்கள் வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை வழிபட்டு சென்றனர். RSSன் ஒரு அமைப்பாக அதிமுக மாறிவிட்டது என்று மாணிக்கம் தாக்கூர் எம்பி விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதிக்கு உட்பட்ட வலையப்பட்டி கிராமத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் சிந்தாமணிகள் 12.6 லட்சம் மதிப்பிலான புதிய ரேஷன் கடையை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்தியை பொறுத்தவரை வாக்கு திருட்டை பற்றி மக்களுக்கு எடுத்துரைப்பதிலே, குறிப்பாக பீகாரில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 65 லட்சம் பேருடைய வாக்குகளை நீக்குவதற்கான சதி திட்டத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த யாத்திரையை அவர் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக தற்போது RSSன் ஒரு அமைப்பாக மாறிவிட்டதாக மாணிக்கம் தாக்கூர் எம்பி தெரிவித்தார். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டில் வாக்கு திருட்டை பற்றி மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காகவும், குறிப்பாக பீகாரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற 65 லட்சம் பேருடைய வாக்குகளை நீக்குவதற்கான சதித்திட்டத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த யாத்திரா நடைபெறுகிறது. இந்த பயணத்திலே தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொண்டதும், அதே போல மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்து கொள்வதன் நோக்கம் என்னவென்றால், இப்படிப்பட்ட வாக்கு திருட்டை நாம் தடுக்க வேண்டும், மக்களாட்சியை காக்க வேண்டும் என்றால் அனைவருக்கும் ஒரு வாக்கு என்ற அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனையும் பண்டித நேரு அவர்களுடைய சிந்தனையும் கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த அமைப்புகள் பாதுகாப்பு படையினர்,
பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த சம்பவங்களில் உயிரிழப்புகளும் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. அந்நாட்டின் நங்கர்கர் கோஸ்ட் மாகாணங்கள் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் செய்வது பயனளிக்காது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. ஜப்பானும் இந்தியாவும் இணைந்தால் புதிய தொழிற்புரட்சி ஏற்படும். ஜப்பானில் பிரதமர் மோடி பேச்சு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் உருவப்படம் திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. H-1B விசாவை கடுமையாக்க ட்ரம்ப் திட்டம். அமெரிக்க இந்தியர்களுக்கு வரும் புதிய சிக்கல். தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.